ஹலோ வணக்கம். நான் உங்கள் என்எல்டி ஹோஸ்ட். இது உங்கள் என்எல்டி கேமிங் ஜோன். இருங்கடா, இன்ட்ரொடக்ஷனை போட்டு விடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே சண்டைக்கு வந்து நின்றுட்டானுங்க. இருங்க, டேய் வாங்கடா வரிசையாக வாங்கடா. அலைக்கா கரண்டில் போங்கடா, கருகி போங்கடா. அவ்வளோதான், 2 காலி. இவனுங்களுக்கு கூட தள்ளி விடும், அடித்து மாட்டி விட்டு முடிச்சு விட்ருவோம். ஓகே, இவனை அவ்வளோதான். சிக்க மாட்டுக்கிறானுங்களே. எங்கடா 2 பக்கமும் பெல்ட் அடிச்சுட்டு இருக்கிறீங்க? போடா டே அந்த இடத்துல. அவ்வளோதான், புல்லட்டில் மாட்டுவேன்னு நினச்சியா? போடா அந்த இடம் போடா. காலி, இவனும் காலி. ஓகே, நான் அதை வந்துட்டேன். அவ்வளோ அவசரம். போ அவளேக்கா. யா, அவ்வளோதான். ஒரே கல்லில் 2 மாங்காய். இவனும் காலி. இவன் மட்டும் இருக்கான். போ. ஓகே காய்ஸ், இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை எடுத்த பாட்டி நம்ம இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துருங்கோ. அந்த இன்ட்ரோ இவங்க என்னமோ பண்ணுறானுங்க. ஸ்க்ரூ ட்ரைவரு மண்டையில் ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்து நட்டு லூஸாக இருக்கும் போலங்க. ஐஸ் மண்டை மூளை டைட் பண்ணுறான். இது தான் நட்டு லூஸாக இருக்குங்கிறதோ. ஓகே இதில் வந்து ஃபன் பண்ணி வச்சுருப்பாங்க சொல்லப்போனால் அந்த கேமில். ஓகே, சிக்க மாட்டேங்கிறாங்க. செட் பேக்கை போட்டுக்கிட்டு என்னடா ஜாலியாடா பண்ணுறா. இருறா வரேன்டா. வாங்கடா போடா. முன்னமாவது தூக்கி போடணும். இரு அந்த வா. அவ்வளோதான். எப்படி அவ்வளோதான். ஒரே முட்டை 2 பேரும் காலியாகி விட்டார்கோ. ஓகே, என்னடா ஆச்சரியப்படுற? வரண்டா. அவ்வளோதான், வந்த வேகத்துலேயே முடிப்பேன். உன்னை தூக்கிற எரியறப்போ அந்த அளப்போ இப்படி எரியும். பின்னாடி எரியுமா? அவ்வளோதான். இதுதான் பேக்கில் தூக்கி போடுறதுங்கிறது. ஓகே, சீக்ரெட் ஏரியான்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஓகே, சீக்ரெட் ஏரியா காசு பொறுக்கிற டைமில் உங்கள்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸையும் பொறிக்கிறலான்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னும் பல நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி, இந்த மாதிரி ஒரு நட்டு கலண்டவன் 4 கணக்காக உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு நம்ம ஷேர் பண்ணி இப்போ இந்த மாதிரி சேனல் இருக்குடா அப்படின்னு சொல்லி காமிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், அந்த ஒரு காயின் எடுக்கலான்னு நினச்சி பேராசப்பட்டு போனேன். பட் ஹெல்த் தான் பாதி போனது மிச்சம். பேராசை பெரும் நஷ்டம். ஓகே, கேமில் பல கான்செப்ட் இந்த மாதிரியும் கற்றுக்கலாம். அவ்வளோதான். அது நமக்கு விளையாடுறத பொறுத்து தான் இருக்குது. கேம் டைம் வேஸ்ட்டாக இல்லை மைண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டாக. இந்த வவ்வாலுக்கு கண்ணே தெரியல கைஸ். நான் ஒரு பக்கம் வந்தால் அது ஒரு பக்கம் வேன்னு பல்ல கெஞ்சிக்கிட்டு போகுது. மிஷின் கண்ணு தெரியல. மிஷின் கூட ஸ்லோவாகிடுச்சு கைஸ் இந்த கேமில். அவ்வளோதான், மிஷினு பொசுங்கிருச்சு. சிக்கன் பீஸ். ஓகே, சிக்கன் பீஸ் கிடச்சிச்சு. டேய் கைஸ் பாருங்க கைஸ், வந்தது கூட தெரியாமல் புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னடா புக்கு? இருட்டறையில் முரத்து குத்தா. இப்போ நான் குத்துறேன் பாரு. சிக்க மாட்டேங்கிறான் கைஸ். முரத்து வாங்கிட்டான். நல்லா பண்ணுறானுங்க. வவ்வால், இந்த வவ்வாலுக்கு கண்ணும் தெரியாது. குருட்டு வவ்வால்னு பேர் வச்சிடலாமா? நாம் ஒரு பக்கம் போனால் இந்த ஒரு பக்கம் போகுது. சேவ் எடுத்துடலாம் இருங்க கைஸ். ஓகே, ஏன் சேவ் எடுக்கும்போது இந்த மாதிரி டக்குன்னு ஸ்டக் ஆகி வர மாதிரி இருக்குன்னா, அது ஒன்றும் இல்லை. சேவ் எடுக்கும்போது எனக்கு ஆடு ஓட ஆரம்பிச்சிருது. ஸ்டாலின் குரல் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சு. ஐயையோ, கொழுமை காய்ஸ். பாலிட்டிக்ஸை பேசினாலே கரண்ட் அடித்து சாக வேண்டியதாக இருக்குது போலையே. அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பாலிட்டிக்ஸ் விளம்பரம் வருது. அதை பார்த்து நாமளும் விளம்பரப்படுத்திக்கிட்டு அதனால் அந்த விளம்பரத்தை எடிட் பண்ணி கட் பண்ணி எடுத்துடுறது. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. கரண்ட்டில் அடிப்படாமல் போயிடுவோம். கரண்ட்டில் அடிப்பட்ட காக்கா மாதிரி கறிக்கு போகிறதுக்கா? எங்கே போனாலும் சண்டையை வச்சுருக்கிறீங்க. இறா வரண்டா வரிசையாக வரண்டா. எங்கடா சிக்க மாட்டேங்கிறேன். ஐயோ ஆமாம் எங்கடா பவுன்ஸ் ஆகி இவ்வளோ வேண்டியதாக இருக்குது. திருப்பியும் சொல்கிறான். இறாடே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஆஹா, காலியா? ஓகே, மறுக்கா வருவான். மறுக்கா ஒன்ஸ் மோர் ரீட்ரை. இப்போ நானே உடச்சிக்கிறேன். நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், அந்த காசை எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளோதான். ஆஹா, மிஸ் ஆகுது காய்ஸ். எல்லாமே மிஸ் ஆகுது காய்ஸ். இது மிஸ் ஆகலை, இது பட்டுருச்சு அவன் மேலே. இவன் கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பானோ தம்பி. அந்த இடப்போ. ஐயோ, என்ன காய்ஸ் மண்டையில் அடிக்கிறேன். சின்ன கேப் விட்டா மண்டையில் அடிக்கிறேன் காய்ஸ். தலையே அடிக்கிறதுன்னு நிட்டானா? ஏன்னா திருப்பியும் அடிக்கிறேன். டேய் போடா. அவ்வளோதான், கத்தியை வச்சு முடிச்சு ஷீல்டு போட்டு கழுத்துட்டானா? இருங்க, அவனை கருவா குஞ்சா மாற்றிட்டு வருவான். அவ்வளோதான், கருத்து போயிட்டான். இவன் வா. அவ்வளோதான், இவனும் காலி. ஆப்பிள்
ஆடாடா ஆப்பிள் எடுக்க போகலான்னு பார்த்தா ரோதனியாக போயிடுச்சு. பார்த்தீங்களா விளம்பரம் வந்துச்சு பார்த்தீங்களா? இதுக்கு தான் காப்பிரைட்டு வராத வரைக்கும் சந்தோஷம், வராதுன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோதான், 2 பேர்த்தையுமே ஒரே முட்டா முடிச்சாச்சு. காய்ஸ் மைக்குன்னு சொல்ல முடியாது, ஹெட்செட் தான். ஏதாவது காற்று பட்டு போகுதுன்னா ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சேனல் இன்னும் கொஞ்சம் நாள் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபை மறந்துடாதீங்க காய்ஸ். சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். எத்தனையோ பேர்த்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, பட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கெஞ்சலாம் மாட்டேன், உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்கள். ஏன்னா ஜஸ்ட் லைக் என்னோடய ஃபேஷனாக தான் அதை பண்ணிகிட்ருக்கிறேன். கையில் துப்பாக்கி கிடச்சிருச்சு. வேட்டையாடவே பெரியோடு சுத்திரேன். அவ்வளோதான், காலிடாடே. உன்னை பார்த்தாலே எரிச்சலாகிறாங்க. கூலிங் கிளாஸ் போட்டு செட்டாக போட்டு இவனுங்களை பார்த்தாலும் ஐயோ காய்ஸ் எல்லாம் பக்கமும் ஏறி கொண்டு துப்பாக்கியில் சொல்கிறாங்க காய்ஸ். இருங்க, இவனுங்களை டார்கெட் பண்ணி அடிப்போம். கிடு கலாஸ்னிக்கா AK-47. என்னடா நீ ஸ்டைலில் சொல்கிறது? பார்க்க நான் விட்டு சொல்லுவேன்டா. அப்படியே கணக்கு பார்த்து அடிப்பேன். நீ கணக்கு பார்த்து காமடிக்கிறவன், நான் ஒன்று கணக்கு பார்த்து அடிக்கிறேன். ஐயோ, சாக்கடையில் அடிப்பட்டு சாக வேண்டியதாக இருக்கு. அப்படியே மெதுவாக ஏறி போயிடும். சேவ் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, சேவ் எடுத்தாச்சு. ஆஹா, இவன் ஏன்டா சோறு போடலையாடா இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கிற? கைஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. ஒரு சின்ன பையன் லீலை பண்ணுறான் வீட்டில். துப்பாக்கி வச்சு உங்களை முடிக்கிறேன். ஸ்டீல் வச்சு தடுத்துட்டா இருடா. வாடா போட்டா அப்பாலே போடா சாத்தானே குந்தி பூசி கரண்டா. ஓகே, அப்படியே மெதுவாக அலேக்கா கண்ணில் படம் போயிடலாம். இது வேறு உருண்டையாக வச்சுக்கிட்டு ஏன்டா அப்படி? அந்த காசை வேறு எடுக்கணுமே. காசை பார்த்தா நம்மளுக்கு இதாகிடுது. காசு தான் முக்கியம். காசு எடுத்தாச்சு. ஓகே, குதிச்சு போயிடுவோம். ஓகே, அப்படியே இது வேறு படம் போகணுமா? கரண்ட்டும் அடிக்குது, இதுவும் அடிக்குது. பார்த்து பொறுமையாக போகணும். ஓகே, போயாச்சு. ஓகே கைஸ், இந்த இடத்துல சின்ன ஒரு கட்டு நடத்திருக்கோம். ஏன்னா நம்ம அதாவது அவுட் ஆகிட்டோம். பட் சின்ன டைம் வேஸ்ட் இழுத்துக்கிட்டு நம்ம ஸ்டோரி நோக்கி போகலான்ட்டு நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். சீக்ரெட் ஏரியாவில் இருக்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கே நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சுன்னா ராக்கெட் லான்ச்சரின் லீலைகளை பார்ப்போமா? இருங்க, இந்த ரோபோவை முடிச்சு விட்டு வரேன். இந்த ரோபோ காலி ஆப்பிள் கிடச்சிருச்சு. ஓகே, இதில் படாமல் அந்தாட போயிடுவோம். கீழே இருக்கிறத எடுத்துகிட்டு போயிடுவோம். காசு தான் முக்கியம். வந்துட்டான்ல இப்போ பாடுறாடி. அவ்வளோதான். என்னடா துப்பாக்கி ராக்கெட் லான்ச்சர் ஒரே அடி, ஆளு காலி. ஒரே லான்ச்சு தான். ஓகே கேஸ், இங்கே இருக்கிற நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நம்ம முன்னேறி போயிட்டே இருப்போம். இந்த இடத்தையும் பார்த்து விட்டுட்டானுங்களா? கேஸ் போல் கைஸ், அது கேஸு, அது தண்ணி மாதிரி இருக்குல்ல கீழே அனிமேஷனு, கேஸ் போல். ஓகே, என்னடா காற்றுலேயே விசிறப்படா அந்தாட போடா. கரண்ட்டில் அடிப்பட்டு சாடா. ஒருத்தன் தீபாவளிக்கு துப்பாக்கி கொண்டு வர மாதிரி கையில் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்படா அந்தாட. ஓகே, இவன் டே மண்டே சத்துறான். போ அந்தாட போ. எங்கடா ஆள் இல்லாத இடத்துல தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற உடம்ப? என்ன பல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படி வரான். டேய் ஒரு தாவல் நில்றா. ஒரு நின்று தொலைறானா? மாட்டான் போ. பார்த்தீங்களா அவனை? இப்படி போனால் அப்படி வரான், அப்படி போனால் இப்படி வரான். என்ன கணக்குன்னு இவனுங்களாம் தெரியலையே. ஓகே, எப்படி ரைட்டு. கண்ணு தெரியாது குருட்டு போவாள். கண்ணை முடிக்கிட்டே கத்திட்டு வருவியா? அவ்வளோதான், இவனும் காலி. எங்கே போய் அடிச்சு அடிக்கிட்டு எங்கேயோ போய் சொல்லிட்டான் போலையே. சிக்கன் பீஸ் கிடச்சிச்சு. ஓகே கைஸ், நம்மளோட என்எல்டி கேமிங் ஜோனில் இன்னும் பல கேம்ஸ் வந்துட்டுருக்கு. ஓகேவா, லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிறேன். அந்த கேம் அடுத்தடுத்து பண்ணுவோம். யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா ஓகே கைஸ், பரவாயில்ல, சூப்பர் இன்ட்ரெஸ்ட்டாக தான் பார்த்துட்ருக்கீங்க அர்த்தம். கமெண்ட் செக்ஷனில் அப்படியே உங்களோட கருத்துக்களை போட்டு விடுங்க. எப்படி சேனல் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுமா, அது இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச கேம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை நான் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஏன்னா வியூவர்ஸ் நீங்கள் சொல்கிறது தானே. ஓகே கைஸ், நம்ம நோக்கி போவோம். ஓகே, அப்படிக்கா போச்சு ஃபைட்டாக நினச்சேன். இடம் பெருசாக இருக்கும்போது நினச்சேன், என்னடா அவனை துப்பிக்கிட்டு இருக்கீங்க கைஸ். இந்த பிஸ்டல் வச்சுருக்கிறோன்னா முடிக்கணும். படப்படன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்றேன். அதான் பார்த்தீங்களா? இருங்க ஃபஸ்ட்டு எத்தனை பேரை விட்டுட்டு போனால் உன்னைத்தானே நோக்கி வருவேன். படா
இரு உன்னை 4 சாத்து சாத்துறேன். போ 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 அந்த ஆடை போ. இவன் காலி. சிக்கன் பீஸ் எடுத்தாச்சு. இவன் தான் இருங்க. இவன் அந்த ஆடை போட்டோம் இருங்க. திருப்பி அப்போ தான் அவங்ககிட்ட தான் நான் போவேன். சுடுறதுக்குள்ளேயே போவேன். என்னால் அடிக்கிறியா போடா அப்பாடி போங்கடா. அவ்வளோதான் உங்களை 2 பேர்த்தையும் அவ்வளோதான் ஒரே முட்டை அவனுங்க அந்த தள்ளியாச்சா. மண்டே சாத்தி அந்த தூக்கி போட்டுருவோம். ஓகே நீ வா. சுடுறதுக்குள்ளேயே அவனுக்கு என்னென்னா அவனை முடிச்சு விட்டுட்டு தான் வரும். இந்த ஒரு சீக்ரெட் இருந்திருக்கும் போல். ஓகே காய்ஸ். ஐயோயோ சுட்டு தாக்கிட்டான். ஓகே ரைட்டு. இவனையும் காலி. பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துச்சுன்னா சத்தியமாக மன்னிச்சிடுங்க. ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். சின்ன பையனை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. என்ன சொல்ல, நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் ஐயோ கரண்ட் அடிச்சிருச்சு. முடியலடா சாமிங்களா. உங்கள் விளம்பரத்தை கட் பண்ணணும்டா. ஓகே நம்ம அடுத்தபடியாக நம்ம மேலே ஏறி போவோம். ஓகே இவனுங்களா சும்மாவே எதுவும் பண்ண முடியாது. புதுசாக வர வந்திருக்கிறானுங்க. யார் தடிமண்ணான ஆளுங்களாக இருப்பானுங்க போல். ஐயோ சிக்க மாட்டுக்கிறானுங்களே. ஐயோ வவ்வாலு. ஏன்டா 2 பேரும் ஒரே முட்டை கத்திக்கிட்டு வரீங்கடே, பயமாக இருக்குடா டே. ஓப்பா வேறு வரிசையாக வருங்கடா டே. காய்ஸ் இவனுங்களை முடிச்சா தான் இந்த வவ்வால் வரத்தோலை இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துருச்சு. நான் மன்னிச்சிடுங்கோ. வேறு வழி இல்லாமல் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே இவனுக்கு ஃபஸ்ட்டு முடிப்போம். கீழே போய் எங்கடா தொலைவீங்க. ஐயோ இவனுக்கு வேறு மண்டையாக சாத்துவானுங்களே. டே போ அந்தாடப்போ. எங்கடா அங்கேருந்து இப்படி சுட்டு தாக்குற. இவனை முடிப்போமா. இவனை அந்த தள்ளி விட்டு திருப்பியும் கத்திக்கிட்டு ஓடிட்டு ஆட காய்ஸ் அவன் ஆளையே முட்டி சாத்திட்டான். இதுதான் முள்ளால் எடுக்க முடியும்னு சொல்கிற மாதிரி போல். ஓகே ரைட்டு. இவனை இருங்க மண்டை திரும்பி சொல்கிறான். ஓகே மேலேயே நின்றுக்கலாம். ஓகே எங்கே சிக்கம் தடுத்துக்கிட்டாங்க. பின்னாடி போய் அடிப்போம். ஐயோ திருப்பி மண்டை அடிக்கிறான். 10 ஏறிப்போம். அவ்வளோதான். இப்போ நம்ம காலி. அந்த வவால் அந்த பக்கம் தானே போயிட்டுருக்கோம். நம்ம ஸ்டோரி போக கேமிங் ஸோ